உங்களை வச்சு செதுக்கி இருந்தாப்புல. அது வந்து எங்களுக்கு பயங்கர காமெடியா இருக்கு. உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு காமெடியாக இருக்குது தான் நாங்கள் அப்படி பண்ணோம். இப்போ நீ சொன்னல அதுதான் பதில். நீங்கள் ரசிக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். ஜாலியாக தான் இருந்தது. அவரோட கூட நிறைய கவுண்டர் நிறைய இல்லை அது அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ அவரை கலை இப்போ சொன்னார்ல, இப்போ இதை என்னோடதுல நிறைய அவரோடது இருக்கும். அவரோட நான் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீனை ஒர்க் பண்ணும்போது, இப்போ டேரக்டரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது, இது போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம், டப்பிங்கில் இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலான்ற போது நான் ஒரு நிறையா கலாய்ச்சிருக்கேன்னா அதில் முக்கால்வாசி அவர் தான் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இப்படி பண்ணுங்க தலைவா அப்படி பண்ணுங்க. அது சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வருவோம்ல, அதெல்லாம் இவர் தான் சொல்லுவார். இப்படி பிடிங்க தலைவா அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வரணும் வேண்டாம். அது அந்த இதுவை வந்து அவர் இவருமே அரையிற சீன்லாம் அவர் தான் சொன்னார். நான் வைக்கையில் அந்த மாதிரிலாம் சொல்லலை. வில்லன் வந்து அடிக்கிற மாதிரிலாம் வைக்கல. அவர் வைக்கையில் வந்துட்டு அவர் வந்து சட்டையை தான் பிடிப்பார். இவர் தான் சொன்னார், அரைங்க சார் 2 அரை விடுங்க சார் அப்படின்னாரு. அரை விட்டோன்னே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இவரோட ரியாக்ஷனுக்கு வருது இது. ஸோ அந்த கொலா அது திடீர்னு நடிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த சீனை எங்கே உடைக்கிறது இல்லை, சேஸ் பண்ணி பிடிக்கிறது. ஐயோ சொந்தக்காரங்க ஓடும்போது இங்க எங்கடா வேப்ப இருக்கு பல்வழி வரானுங்க பாரு. அதுல போட்டிருக்காரு. ஓகே, அந்த ஐயோ சொந்தக்காரங்க ஓடும்போது என்னால நடிக்க முடியல, சிரிச்சுட்டே இருக்கேன் நான். இல்லை உண்மையிலே அப்படி சொந்தக்காரனுக்கு ஒரு ஓடுக்கும் தொல்லை கொடுக்கறதுக்கிட்டே அது ரியாக்ஷனாக பார்க்கும். ஒரிஜினலாக கொடுத்துட்டோம். இல்லை அந்த சீன் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அந்த சீனை உடைச்சு அங்கேருந்து ஓடணும்ல, ஓடுறதுக்கு அது சும்மா நான் ஒரு சைரன் போலீஸ் சவுண்டு வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ல, இப்படி சொல்லிடுவோமா ஐயோ சொந்தக்காரங்க அப்படின்னு. அன்றைக்கி டைம் ரொம்ப கம்மி, ஷூட் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. அன்றைக்கி நின்று இருந்தோம், லைட் இறங்க ஆரம்பிச்சு டப்புன்னு. இல்லை அந்த ஐடியா ஓகே பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ரொம்ப முக்கியமான சீனில் ஐயோ சொந்தக்காரன்னு அதனால இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஒரு சீன் ஒன்று பண்ணோம், ஞாபகம் இருக்கா சார்? அந்த இதில் லாக் பண்ணி முட்டி போட்டு வெள்ளம் கென்னு வைப்பாரு. ஆமாம், அது டைலாக் ஒன்று டைலாக் அதை கட் பண்ணிட்டு ஒரு சார் நாங்கள் பண்ணோம். போல்டு நீ அடிக்கல அவங்க அப்பா கிட்ட குடிச்ச பால் எல்லாம் வாயிலேருந்து வரனாடா அடி, அது அப்பா இல்லடா அம்மா அப்படின்னு இந்த வெள்ளம் பேசுவார் சொல்லுவார். அது ட்ரீம் சீட் வரும்போது அதே மாதிரினே நான் கேட்குறேன், படம் முழுவதும் ஒரு நல்ல நண்பனா உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களை மாட்டி விடக்கூடாதோ அங்கெல்லாம் உங்களை நல்லா மாட்டி விட்டு வில்லன்ட்ட எல்லாத்தையும் மாட்டி ஹீரோட எல்லாத்தையும் மாட்டி விட்டே வருவார். ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நண்பர்களை சந்திச்சிருக்கீங்களா? அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை முதல்ல இப்போ இதில் சொன்னால் இது வந்து மாட்டி விடல, அது ஒரு இன்னசென்ஸு. ரியல் லைஃப்பில் அப்படி நண்பர்கள்லாம் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சால் அவங்க பேர் துரோகி. அதனால் வந்து கணக்கில் வராது. கணக்கில் வராது. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. மூவி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இவர் இன்டென்ஷனலாலாம் மாட்டி விடல. இல்லை அதான் இன்னசென்ஸ். அதான் யதார்த்தமாக தானே நடக்குது. இன்னசென்ஸ் அவருக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. வலது காலத்தை வச்சு வாங்கினா கிளைமேக்ஸில் அவன் வெள்ளம் கொல்ல போகிறான், வலது காலத்தை வச்சு கொல்ல வாங்கினான்றான். அதில் தெரியவானா அவன் எப்பேற்பட்டிருக்காரு. இல்லை அதையே அது படம்ல ப்ளே பண்ணிட்டு அதை வச்சு தான் கிளைமேக்ஸே எழுதியிருப்பான். கிளைமேக்ஸும் வந்து அவர் கடைசி வரைக்கும் நம்புவாப்பில்ல, அவன் என் அத்தை பையன்டா ராஜ். ஸோ அதனால் அது அந்த ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் அந்த அது ஒரு கேரக்டர் இன்னசென்ஸ், அதுக்கு எதுவும் தெரியாது. இப்போ அப்படி பார்த்தா திவ்யாவை பிஸ்னஸ்மேன் சொல்லி ஏமாற்றும் போது உங்களுக்கு ஆடா இல்லைல்ல, ஏன்னா அது அவர் அப்படி கேரி பண்ணல. அதே இதை பிருத்திவிராஜ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது ஹார்டாக இருக்கும். ஏன்னா அது அப்ரோச் பண்ணுற ஃபார்ம் தானே, இவர் அப்ரோச் பண்ணுறது அது ரொம்ப இன்னசென்ஸ். அது நிஜமாவே அதுவாக இருந்ததால் அது அப்படியாவே எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த இன்னசென்ஸ்.